இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிய? நானா? நீங்க தான் உருண்டை உருண்டையா பிடிச்சி வச்சுட்டு இருக்கிய. எல்லா நாளும் நீ தானே மீன் வைப்ப. நீ தான் சரி, செஞ்சுட்டு இருக்க. நான் மீன் பொரிப்பேன், குழம்பு வைப்பேன், அவிப்பேன். இது என்ன உருண்டை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிய? இதுக்கு பேர் தான் மீன் புட்டு. மீன் புட்டா? ஆமா. இது பேர் மீன் புட்டு இல்லை, மீன் கொலக்கட்டை. நீ எப்ப நீ பொரிச்சு பொரிச்சு தானே தருவ. ம். இன்னைக்கு நான் வச்சு தரேன், நீ சாப்பிடு. புட்டு புதுவிதமாக இருக்கு. எந்த ஊர் ஸ்டைலில் வைக்க போறீங்க? விதமெல்லாம் இல்லை, எல்லாருமே பண்ணதான் செஞ்சிருப்பாங்க. ஆ, என்ன நான் வச்சு தரேன், நீ தின்னு பாரு, எப்படி தரேன். இது கொலக்கட்டை. இது கொலக்கட்டை. இந்த மீன் என்ன மீனுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மீன் எனக்கே என்னன்னு தெரியாது. தெரியலன்னா நல்லது தானே. இல்லை கமெண்ட் வேறு பண்ணுவாங்களா உங்களுக்கு? ஆமா, இந்த பண்ற 2 பேரா ஒழுக்க பண்ணுவாங்கல்ல. அப்படியா? ஆமா. சரி சரி சரி, இதை இப்படியே வச்சு என்ன பண்ணுவீங்க? இது எதுக்காக புழிஞ்சிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் இந்த மீன்ல உள்ள தோலை ஃபுல்லா எடுக்கணும். தோலை புள்ள எடுக்கணுமா? ஆமா, அந்த மீன்ல மேல தோல் இருக்கும். இல்லை இது எதுக்காக புழிதீங்கன்னு கேட்டீங்க. பச்சையாக வச்சா புழிஞ்சிட்டு இருக்கீங்க? ஆமா, ஃபர்ஸ்ட் அவிச்சிருக்கு. அவிச்சிருக்கீங்களா? அவிச்சிட்டு எடுத்து புளியணும். சரி. ஒரு தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது. ஆ. இந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக எடுத்துட்டு ம். அதுக்கடுத்து நான் சொல்றதை ஃபுல்லாக செய். இன்னைக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உனக்கே புரியும். நான் சொல்கிறத ஃபுல்லாக செய்யணுமா? ஆமா, என்ன செய்யணும்? அது நான் அப்போ சொல்றேன். ஃபர்ஸ்ட் புளிஞ்சு எடுத்து விடுவோம். சரி, இப்போ புழிஞ்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணுங்கிறத சொல்லுவீங்களா? இவன் அதை அப்படி தூக்கி போடாதுங்க, அது பாவம். ஆகும்னா இன்னும் கொலக்கட்டை பிடிச்சி முடிச்சாச்சா? ஆமாம் தான் எடுத்தாச்சுல. சரி, வேற என்ன செய்யணும்? இன்னும் தெரிஞ்சிடும். வெங்காயத்தை எடு. வெங்காயம் வேணுமா? ஆமாம், வெங்காயம். இதாங்க வெங்காயம். வெங்காயத்தை வச்சு நினச்சி பார்ப்பியா? பார்த்துட்டே இரு. எல்லாம் பார்த்துட்டு தான் தெரியும். பார்க்காம தான் தெரியும். அந்த மிஷினங்க ம். இல்லை, வெங்காயம் எடுத்து பார்த்தியா? இது வெட்டணும். மிஷினை பார்த்துருக்கியா? இது மெஷின் இல்லை. ஆ, என்னது? கட்டர். வெஜிடபிள் கட்டர். மிஷினா? அது அப்படி கட் பண்ண தெரியுமா உனக்கு? இது உங்கள் ஊரில் மிஷினா? இது உனக்கு கட் பண்ண தெரியுமான்னு கேட்டேன். ம். என்ன கத்தி வச்சு எண்ணி கட் பண்ணி இருப்பிய? அதான்டா எங்க ஸ்டைல். ஆமாம், அதான் வெங்காயம் பிள்ளை இப்படி சதுறது. எங்க எடுத்தியா? சீட் சீட்னு அடிக்குது. வெங்காயத்தை பாரு. வெங்காயத்தை வெங்காயத்தை பாருங்க, அவர் எப்படி வெட்டி போட்டிருக்காரு பாருங்க. போதும் போதும். இன்னைக்கு ஏன் ஸ்டைலில் தானே வைக்க. நீ ஏற்க நீ குறைச்சிருக்கா சொல்லு. இது என்னோட ஸ்டைல். நான் என்னோட இது கட்டரோட ஸ்டைலை பாரு. கட்டரை பிடிக்கிறீங்களா ஸ்டைல் தெரியுமா? ஆமாம், ஸ்டைலை பார்த்துடக்கூடாது. தெரியும். சரி, நெக்ஸ்ட் என்ன? கட்டை நிச்சயம் இது விலவரை கிழத்து அரைச்சி கொண்டு வா. என்னெல்லாம் போடுவா? அரைக்கணுமா? என்ன அரைக்கணும்? இதுக்கு மசாலா எங்க? மசாலைக்கு என்ன செய்யணும்? ஏன் அரைச்சி வைக்கலையா? நீங்க தானே ரெடி பண்றீங்க, அப்புறம் நான் என்னையும் சொல்றீங்க. என்னன்னா நீங்க தான் என்னமா ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன? தேங்காய். தேங்காய் எதுக்கு? தேங்காய் துருவி போட்டு வைக்கணும். சரி, தேங்காய் துருவணுமா? மஞ்சள். எதுக்கு மஞ்சள் எதுக்கு? சீரகம். சரி. பூண்டு. சரி. ம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு பார்ப்போம். மிக்சியில் போட்டு அரைக்கணுமா? எதுக்கு? தேங்காய் குழம்பு வைக்க போறியா? நீ அரைச்சி குண்டா வைக்கிற சொல்கிறேன். சரி, அரைக்கணும். எப்படி அரைக்கணும் அதை சொல்லுங்க. இது வெட்டி போடு. வா, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா குறப்பா அரைச்சி கொண்டு வா. சரி, அரைச்சும் கொண்டு வரது நாங்கள் தான் கொண்டு வரணுமா? ஏன் வச்சு தரேன்னு வச்சு அரைச்சி கூட தர மாட்டியா? இதனால பொறுமையாக இருக்கு. சரி வைங்க, நான் போய் அரைச்சிட்டு வரேன். மத்தல் எங்க பார்த்தியா? வத்தல் அப்போதான் சொல்லவே இல்லை. மத்தல சொல்லணும்னா நினைச்ச மாதிரி மறந்துட்டு
திடீர்னு வத்தல் ஞாபகம் சரி. தேய்ச்சா எத்தனை வத்தல் போடுதிய? 4 வத்தல் போட்டால் போதும். சரி எப்படி இருந்தாலும் நீ தான் திங்கணும். சரி, நானும் மசாலையை அரைச்சிட்டேன் தாங்க. அரைச்சிட்டியா? ம், வெரி குட். குறை குறைப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அரைச்சிருக்கனா? என்ன இப்போ செஞ்சிட்டு இருக்கா? சாமியை கும்பிட்டு இருக்கா? உள்ளத்தையும் உளுத்து போடணும்ல. உறுத்து போடுங்க. இருக்குல்ல. இப்போ கையை வச்சு வேண்டிட்டு இருக்கியா ஆண்டவரே அப்படின்ட்டு? மீன் புட்டு செய்கிறீங்க இந்த பாரு. இது உளுத்து போடணும். இப்படி உறுத்து போடணுமா? ஆமாம் ஆமாம், இப்போமே மாவு மாதிரி இருக்கு. இதை வந்து கட்டி இல்லாமல் உருக்கணும்னே. ஆமாம். ஆ. இது வந்து ஃபுல்லாக இப்போ உளுத்து போட்டாச்சா? ம், இங்கே அரைச்சிட்டு வந்துட்டியா? இந்த இடத்துல குறை குறைப்பா அரைச்சிருக்கேன். குறப்பாக அரைச்சிருக்கியா? ம், அதான் தான் நாங்கள் அரைச்சதுக்குலாம் அரைக்கல. சரி பரவாயில்ல இருக்கட்டும். நிச்சயம் இந்த ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். தின்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு இருக்கு. பொருளை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிய. இன்னைக்கு நான் எப்படி வச்சிருக்கேன்னு மட்டும் வேடிக்கை முடியும். கணக்குள்ள இருக்கா? இதை அப்படியே பறந்து சாப்பிடணுமா? ஆமாம். இங்கேயா? அதான் சார் எனக்கு வேணாம். வேக். புட்டு வச்சதுக்கப்புறம் நீ திங்க இல்லைன்னு பார்த்து. பார்க்கே கன்றாவியாக இருக்கு. இது கன்றாவியா இருக்கா? ஆமாம், என்னமோ பண்ணிட்டு இருக்கிய. எவ்வளோ கணக்குல சரி பண்ணுங்க, நானும் என்ன பண்ணேன்னு பார்த்துட்டு இருக்கேன். என்னைக்காவது இப்படி எனக்கு பண்ணி தந்திருக்கியா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் என்ன சட்டியை சுட வைக்க வேண்டியதான். சரி வாங்க, அப்போ அடுப்பங்கரைக்கு தான் போகணும். பார்ப்போம். இல்லையா? இதான் பொரிக்காய் சட்டி. ஆமாம், பாத்தியா என்னத்தை பாத்தியான்னு தான் தெரில. பொரிக்காய் சட்டி. சோறு தெரியுமா? எவ்வளோ தெரியும். ஸோ அப்பா இதுங்க அலப்பறை தாங்க முடியலப்பா இன்னைக்கு. ஸ்டைல் என்னைக்கே பண்ணிக்கலாம். ஸ்டைலில் என்ன தெரியுமா? இப்படி பிடிச்சி கீழே கொட்டி போட்டுறணும். நான் இன்னைக்கு செய்யலைன்னா வேலைக்கு மட்டும் பறிச்சிரியா? அதான் இன்னைக்கு எப்படி வரும்போது தான் எனக்கு தெரியல. சரி, எண்ணெயை ஊற்றிட்டாங்க. ஒரு சின்ன ட்ரை. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்? அடுத்து இந்த வெட்டி வச்சிருக்கோம்ல வெங்காயம். ம், சரி, எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் கொதி வந்துருச்சு. இந்த மாதிரி என்னைக்கா பண்ணியிருக்கியா? நீங்கள் என்ன கிளி வாங்கிட்டு போறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. பண்ணியிருக்கியான்னா நம்ம டெய்லி நீங்களே சமையல் பண்ணுற மாதிரியே பேசுறீங்களே என்ன? ஆனால் நீ சமையல் பண்ண நல்லா சொல்லலை. இந்த மாதிரிலாம் புட்டு மாதிரி போட்டுதான். சரியா? இதே நான் சொன்னதை காப்பி அடிச்சு நீங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க. இது நீ சொல்லியா? ஆமாம், நம்பிட்டாங்க எல்லாரும். வெங்காயம் கதிட்டு நினைக்கேன். உப்பையும் காணும் ஒன்னையும் காணும். உப்பு தான் இருக்குங்க. உப்பு போட தெரியுமா? நீ எப்படி பண்ணா நீ தான் திங்க போறா? உப்பு போட தெரியுமான்னு? தெரியாது. இவ்வளோ உப்பா? ஆமா. போதும். இப்போ வைக்கிற மட்டும் பாரு. சரியா? உப்பு அள்ளி தட்டிட்டு இன்னைக்கு வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு ஆக போகுது. அரைக்கடை இந்த உப்பு இதில் என்ன இருக்கா? வெங்காயத்தில் எவ்வளோ கூட இருக்குதோ நம்ம இனிமே தான் மீன் போடுவோம். சரியா? மீன் போடுறதுனால அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏதோ ஆனால் உப்பு வாயிலே வைக்க முடியாத அளவுக்கு அள்ளி போட்டீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் எப்படி இந்த வைக்கையில் வந்து ரெடி பண்ணுறிய டெய்லி? என்ன செய்ய, எங்க தலையெழுத்து இப்படி அடுப்பாங்கரைக்குள்ளேயே முடங்கி கிடக்கிற மாதிரி எங்களோட வாழ்க்கை ஆகி போச்சு. எங்கே தண்ணி எடுத்து தெருவில் ஓடணும்ல, அது மாதிரி தான் இருக்கும். தெருவில் எதுக்கு ஓடுதிய? பைத்தியமாக பிடிச்சிருக்கு. இங்கே அப்படியே நல்லா கிளறி விடணும். சரியா? வெங்காயம் எல்லாம் வதங்கணும். என்ன பார்த்துக்கோ, நாளைக்கு வச்சு தருவாங்க. நான் வைக்கிறதே டேஸ்ட் தெரியாது. இருந்தாலும் சின்ன ட்ரை. எல்லாம் வதங்கியிருக்கா? தெரியாது. இங்கே பாரு, வெங்காயத்தை பார் எப்படி இருக்கு. சரி, ஓகே. அடுத்தாப்புல சரியா? இந்த மீனை எடுத்து இதில் போடணும்.
இதுக்கு பேர் புட்டு கிடையாது, இதுக்கு பேர் உப்புமா. இதுதான் மீன் புட்டு. இதுதான் உப்புமா, மீன் உப்புமா. மீன் புட்டு. மக்களே நம்பாதீங்க, இவர் உப்புமாவை வச்சுக்கிட்டு இவர் புட்டுன்னு ஏமாத்துறாரு. யாரும் நம்பாதீங்க. இப்ப எப்படி இருக்கு பாரு. இப்ப எப்படி இருக்கு? உப்பு கூடிட்டுல உப்பு இப்ப மீன்ல மிக்ஸ் ஆகணும்ல. மீன் மிக்ஸ் ஆகும், உப்பு கூடிட்டு. இந்த பார்க்கும்போது பாருது கண்டிப்பா உப்பு கூடிட்டு. வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவோம்டா நாங்களாம். இங்க தானே நீ கண்டுபிடிச்ச அதுதான் நாங்க பார்த்தோம். வாசத்தை வச்சே கண்டுபிடிச்சிட்டோம், உப்பு கூடிட்டு. பத்தியா எப்படி இருக்கு பாரு. சரி, இது அப்படியே கலரிக்கிட்டே இருக்குமா? ஆமா, நல்லா ரெண்டு முடிக்கணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் எடுத்து திங்க வேண்டியதானே. சட்டி பிடிக்குது கீழே, அது கூட தெரியாம கிண்டிக்கிட்டே இருக்கீங்க. பிடிச்சாலும் நாங்கள் வேகமாக கிண்டிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டேன். அடுப்பு கொஞ்சம் சிம்ல வச்சுட்டு கிண்டணும். சமையல் பண்ண வந்துட்டாங்க, சமையல் மாஸ்டர் மாதிரி. இந்த டேஸ்ட்டை தின்னு பார்த்துட்டு நீ சொல்லிட்டியா? நான் எப்படினாலும் நல்லா அளவு அப்படிதான் சொல்லுவேன். ஒரே உங்களுக்கு சமையல் பண்ண தெரியுமான்னு கேட்க தெரியுதுல்ல. இங்க மாதிரி நாங்களும் நினைச்சு பண்ணுவோம். சரி, அப்போ இன்னைக்கு மீன் குழம்பும் இன்னைக்கு துறை தான் வைக்க போறாரு. அதாவது எங்களுக்கு வேலை இருக்கும், நாங்கள் ஓடிவோம். இன்னைக்கு மீன் குழம்பும் எங்க வீட்டு துறை தான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க போறாரு. அதான் எல்லாமே ரெடி பண்ணுவோம், பண்ண முடியாதுன்னு கிடையாது. சரி, சரியா? அசைவம் நினைச்சா என்ன வேணும் பண்ண முடியும். உங்க திருமுகத்தை ஒருமுகமா திருப்புங்கோ. இவங்க கொஞ்சம் காட்டுங்கோ. இவரை பார்த்துக்கோங்கப்பா. இவர் தான் ஆம்பளைங்களுக்கே பெரிய விதி விலக்குன்னு பேசுறாரு. ஒரு நாள் மீன் போட்டு வச்சுட்டாராம். அதுக்காக என்னமோ அடுப்படியில கிண்டுற பொம்பளைல புள்ள குறை குறையா சொல்றாரு. நம்பாதீங்க, யாரையுமே நான் குறை சொல்லலை. நம்பாதீங்க. பசங்களால முடியாதுன்னு பேசக்கூடாது. நான் நினைச்சேன் எல்லா கறியும் வைக்க முடியும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? எல்லா சாப்பாடும் வைக்க முடியும். டெய்லி அரிசியை போட்டு சும்மா படுத்துருக்கீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு நிறைய அகெயின்ஸ்டா பொம்பளைங்க நிறைய பேசுவாங்க. உங்களுக்கு அகெயின்ஸ்டா சும்மா அடுப்புல அரிசியை போட்டு படுத்து கிடக்காங்கங்களே, நாள் ஃபுல்லாக உழைக்கிங்கிற பேரில் நீங்கள் சும்மா ஆட்டோவை கடற்கரையில் போட்டு படுத்து கிடக்கீங்க. சும்மா கடற்கரையில் ஆட்டோவை போட்டுட்டு அந்த ஆட்டோவுக்குள்ளே செல்லை வச்சுக்கிட்டு அந்த செல்லில் வெட்டியாக இன்ஸ்டாகிராமை பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டு இருந்துக்கிட்டு பொம்பளைங்க காலையில் ஆரம்பித்து எந்திரிச்சு நேரத்தில் இருந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, சாப்பாடு செய்கிறது, துணி அலசுறது, பாத்திரம் கழுவுறது, தூத்து பறிக்க அழுகிறது, கக்கூசை கழுவுறது, பிள்ளைங்களை குளிச்சாட்டி மறுபடியும் அதுங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுங்க மத்தியானம் வரும்போது லஞ்சு கொடுத்து அதுங்களுக்கு மறுபடியும் சாப்பாடு கொடுத்து ஸ்கூலில் கொண்டு விட்டு அப்புறம் மார்னிங் அவங்க ஈவினிங் அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து காப்பி கொடுத்து அதுக்கப்புறம் டியூஷனுக்கு அனுப்பி டியூஷனுக்கும் கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கூப்பிட்டு அவ்வளோ வேலை பார்க்குற நாங்கள் உங்களுக்கு சும்மா இருக்கிறோம். கேட்டுக்கோங்க பொண்ணுங்களே. இவ்வளோ வேலை நாங்கள் நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா உங்கள் வீட்டில் அதுக்கு இதாக பண்ணி சும்மா இருக்கேன்னு சொல்கிறீங்க. யாரு சும்மா இருக்காங்க? கடைக்காரர் நீங்க ஆட்டோவை போட்டு கால் மேல காலை போட்டுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பாக்குறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? எங்க நாங்க இன்ஸ்டாகிராம்ல தான் போய் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். உள்ளவங்க சொல்லலாம், சரியா? உள்ளவங்க நாங்க கஷ்டப்பட்டோம்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா அதுல அவங்க அடுப்பு பத்த வைப்பாங்க, கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு கேஸ் சரி, துணி துவைக்க வாஷிங் மிஷின். சரி, நீங்க போய் கல்லுல போட்டு அடிச்சுதான் துவைக்கல. சரி, கேஸை மட்டும் பத்த வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண வேண்டாம் பொம்பளைங்க. எதுக்கு இந்த இவ்வளவு நேரம் நின்று ஒரு புட்டு வைக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு போற வேலையா அரை மணி நேரமா வீடியோவா பண்ணிட்டு இருக்கீங்க. 5 நிமிஷம் தான் கிடையாது. சரி, என்ன முடிஞ்சிட்டா இல்லையா? ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சோன்னு சண்டை போடுறத பத்தியா? நான் சண்டை போடல. நீங்க பொம்பளைங்களை பேச போய் தான் நான் பேசுறேன் இன்னைக்கு. அப்படி பேசல. சும்மா அடுப்புல அரிசியை போட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இவ்வளோ இதுன்னு கேட்குறீங்க. மக்களே எல்லாரும் கேட்டுக்கோங்க. பொம்பளைங்களை தரக்குறைவா பேசுற இவரை என்ன பண்ணலாம்? நீங்களே பதில் சொல்லுங்க. கமெண்ட் பாக்ஸ்ல இவரை கிளின்னு எல்லாரும் கிளிக்கிங்க. எல்லாருமே பொம்பளைங்களை மதிக்கிறாங்க.
சரி கிண்டுனது போதும். போதும். இப்போ என்ன முடிஞ்சுதா முடியலையா? ஒரு வழியா கிண்டி முடிச்சாச்சு. சரி எப்படி இருக்கு? வேலை முடிந்தது. வேலை முடிஞ்சா? ஆமாம். பார்க்கவே இவ்வளோ கன்றாவியாக இருக்குது. தின்னா எப்படி இருக்கும்? தின்னுட்டு சொல்லு சரியா? ஒன்றா நான் திருப்பி வீட்டிலே இருக்கேன். தின்னு. ஏப்பா என்ன பண்ணுற? டேஸ்ட் பார்க்க வேணாமா? டேஸ்ட் பார்க்கணுமா? என்னமோ நீனே வச்ச மாதிரி போய் நின்றுட்டு இருக்க. நான் வச்சேனாவா? நான் தான் வெங்காயம் எடுத்து தந்திருக்கேன், நான் தான் அரைச்சி தந்திருக்கேன், எல்லாம் நான் தான் பண்ணேன். நம்பிட்டாங்க எல்லாருமே, நம்பிட்டாங்க. சரி சரி டேஸ்ட் பண்ணி பாரு. இதில் உப்பு அதிகமாக இருக்குது தானே? தின்னு பாருமா தெரியும். எப்படி இருக்கு? என்ன உப்பு வாய் வைக்கல. செருப்பு பிஞ்சிரும். நான் தின்னு பார்த்தேன், கரெக்டாக தான் இருக்கும். வெங்காயம் எப்படி இருக்கு? அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்கா? இப்படி வைனா எப்போமோ பேரு நீங்களே வச்சாங்க. செருப்பு சரியா? நடியா? சாப்பிடல. சரி சாப்பிடு சாப்பிடு. சரி நெக்ஸ்ட்டு வந்து வேற ஏதாவது மீன் டிஃப்ரெண்டாக பண்ணிட்டாங்கன்னா சரி ட்ரை பண்ணுறேன் சரியா? சரியா? சரி ஓகே. இது நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி எல்லாருமே மீன் போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த மீன் மட்டும் இல்லை, எல்லா மீனையுமே இந்த மாதிரி வைக்கலாம். ஆனால் இது என்ன மீன்? இது என்ன மீனுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வாழை மீனெல்லாம் இப்படி வைப்பாங்க. வாழை மீன், கட்டா, எல்லா மீனுமே இப்படி வைப்பாங்க. அதெல்லாம் வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பொரிச்சு தின்னு சொல்லி எண்ணெயாக தின்னு உடம்ப கிடக்காதீங்க. இந்த மாதிரி சாப்பிடுங்க. இல்லைன்னா மீனை நல்லா அவிச்சு சாப்பிடுங்க, அதுதான் சத்து. சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய் பாய்.